ஹைக்ரோ நர்சரி பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நர்சரியில் என்னென்ன பல வகை செடிகள் இருக்கிறது என்பதை காட்டுறதுக்காக இந்த வீடியோ. ஏற்கனவே வெளிநாட்டு பல வகை செடியை பற்றி ஒரு 10-15 வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பண்ணையில் என்னென்ன ரகம் இருக்குன்றத காட்டுறதுக்காக இந்த வீடியோங்க. நாம் முதலில் பார்க்க போகிற ரகம் மல்கோவா மாங்கன்று. இது சேலம் மாவட்டத்தில் நீண்ட நாட்களாகவே பிரசித்தி பெற்ற ரகம். சுவை நல்ல இனிப்பான சுவையை கொண்டது. 3 வருஷத்தில் காய்க்கும். அதுக்கு அடுத்த பல வகை மலையன் ஆப்பிள் செடி. இது விதை செடி தாங்க. இது காப்புக்கு வரத்துக்கு 5 வருஷம் ஆகும். இது பழங்கள் பார்ப்பதற்கு வாட்டர் ஆப்பிள் போல தான் இருக்கும். ஆனால் வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் நீர் கலந்து கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும். இது நல்ல ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்துருக்கும். இந்த ரகம் தமிழ்நாட்டின் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறோம். காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. இதை எல்லாரும் விரும்பி வைக்கலாங்க. இது நிழலுக்காகவும் வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகம் சேலம் பெங்களூரா மாங்கன்று. இந்த ரகம் சேலம் மாவட்டத்தில் நிறைய விவசாயிங்க பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகுந்த சுவையான பழம்தான். மல்கோவா மாதிரி இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சேலம் பெங்களூரான்னா கிளிமூக்கு மாதிரி இல்லை. இது பழம் குண்டாக இருக்குங்க. மல்கோவா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாம்பழ கடைங்கள்லாம் இது அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த ரகத்தை நல்ல சுவையான பழம். இது எல்லோரும் விரும்பி வைக்கலாங்க. அடுத்து நான் பார்க்க போகிற ரகங்க நாம்டாக் மைன்னு சொல்லுவாங்க. இது தாய்லாந்து ரகம் தாங்க. இது நல்ல ரொம்ப டேஸ்ட்டுன்றாங்க. எல்லா யூடியூப்லேயும் மற்ற செய்தியிலையும் இதை பற்றி விசாரிக்கும் போது. இது 3 வருஷத்தில் காய்க்குங்க. இதனுடைய இலையை வச்சு அடையாளம் கண்டுக்கலாங்க. இந்த டைப்பில் தாங்க இது இலை இருக்கும். இதுவும் 3 வருஷத்தில் வருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரகம் என்ன மாங்கன்னா இது தாய்லாந்து ஸ்வீட் கட்டிமன் மேங்கோங்க. இது ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்க தொடங்கிருங்க. வருஷத்துக்கு 2 போகம் காய்க்குங்க. இதனுடைய பழங்கள் முன்ன பார்த்த ரகம் மாதிரியே நல்ல சுவையான ரகங்க. அதனால தாங்க இது மாதிரி ரகம்லாம் நாங்கள் பண்ணையில் விற்பனைக்கு கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு சிறப்பான ரகம் தாங்க. எல்லோரும் வைக்கலாங்க. இது உயரம் அதிகம் வராது. மீடியமான மரமாக தாங்க வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரகம் முட்டை பழங்க. இது தமிழ்நாட்டில் நிறையா பக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு 3-3.5 வருஷத்தில் இது காய்க்குங்க. பழம் நல்ல சுவையாக இருக்குங்க. இந்த பழம் பார்க்குறதுக்கு உருண்டையாக முட்டையினுடைய மஞ்சள் கரு என்ன நிறத்தில் இருக்குதோ அதே நிறத்தில் இருக்கிறதுனால இதுக்கு முட்டை பழம்னு சொல்லுவாங்க. எக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது நல்ல சுவையாக இருக்குங்க. இதை எல்லோரும் விரும்பி நடவு செய்யலாங்க. ஓரளவு தண்ணி வசதி இருந்தால் போதுங்க. நாங்கள் கொடுத்த செடிங்க நிறையா வீட்டில் காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகம் இது ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. இது வாட்டர் ஆப்பிள் குடும்பத்தை சார்ந்தது தான். இது ஒரு 3.5 வருஷத்தில் காய்க்கும். நம்ம நர்சரியில் இது ஏற்கனவே காய்ச்சி இருக்குதுங்க. அதை எங்கள் யூடியூப் சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல கொத்தாக காய்க்குங்க. நல்ல சுவையான பழங்க. இது ஒரு 3-3.5 வருஷத்துலேயே அது காய் வருங்க. எல்லோரும் விரும்பி வைக்கக்கூடிய ரகம் தாங்க இந்த ரோஸ் ஆப்பிளானதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகங்க வெல்வெட் ஆப்பிளுங்க. இது மலேசியா இந்தோனேசியா போன்ற நாட்டில் நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இது புதுசு தாங்க. இருந்தாலும் முன்னோடி விவசாயிங்க நிறையா பேர் வீட்டில் இது இருக்குங்க. இது நல்ல இனிப்பாக இருக்குங்க. பழம் காப்புக்கு வரத்துக்கு 7 வருஷம் ஆயிருங்க. விதை செடிங்க. இது நிழலுக்காகவும் வளர்த்தலாங்க. இந்த வெல்வெட் ஆப்பிளுக்கு தண்ணி வசதி அதிகமாக இருக்கிற விவசாயிங்க மட்டும் வாங்கி வைக்கலாங்க. ஏன்னா அது தண்ணி வசதி கம்மியாக இருந்தால் மரம் வளருங்க. ஆனால் காய்க்காதுங்க. இது 100 வருஷம் இருக்கக்கூடிய மரங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் பழம் கொடுக்குங்க. பழம் நிறையா பழம் கொடுக்கும். நல்ல இனிப்பாக இருக்குங்க. இது நாங்கள் ஏற்கனவே விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோங்க. கொடுத்தது எல்லாமே காப்புக்கு வந்துருக்குதுங்க ஒரு 4-5 மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரகம் திராட்சை கொய்யா இருக்கும். இந்த ரகம் 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துலேயே காய்க்கும். காய்கள் கொத்து கொத்தாக
நிறைய காய்கள் காய்க்கும். காய் நல்ல இனிப்பாக இருக்கும். இது பெரிய மரமாகாது, அளவான செடியாக தான் வருங்க. அதனால் இது எல்லோரும் விரும்பி வைக்கலாம். ஏற்கனவே நம்ம யூடியூப் வீடியோவிலையும் இந்த மரம் நம்ம பண்ணையில் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறத வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தாய்லாந்து பனானா மாங்காங்க. இது ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்குங்க. இது ஏற்கனவே நம்ம பண்ணையில் நட்டு காய் காய்ச்சிருக்குங்க. அதை நாங்கள் சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்ல இனிப்புங்க. பழம் நீளமாக வருங்க. அந்த பழத்தில் இருக்கிற விதை வந்து சின்ன விதையாக இருக்குங்க. காயாக சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்குதுங்க. இது வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பக்கூடிய ரகம்தாங்க.